வணக்கம் பிள்ளைகள். 2023ஆம் ஆண்டுக்குரிய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் 31வது தொடக்கம் 40வது கேள்வி வரைக்குமான கேள்விகளை ஃபைனல் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எவ்வளவு ஸ்மார்ட்டாக அணுகிருக்கலாம் என்ற விஷயத்தான் பார்க்க போகிறோம். சரிதானே? சரி, கவனிங்க. 31வது கேள்வி. இடைவர்க்க மூல பரிமாணம் 200 வோல்டேஜை உடைய ஒரு சைன் வலை. ரைட்டா? சைன் வலையின் இடைவர்க்க மூல பரிமாணம் 200 வோல்டேஜ்னு சொல்றாங்க. ஆடலோட்ட வோல்ட் அளவு ஒரு முழு அலை சீராக்கி சுற்றுக்கு வழங்கப்படுகின்றது. சரிதானே? சீராக்கியில் உள்ள ஒவ்வொரு இருவாயினது முன்மோகோடல் வோல்ட் அளவு 0.7 வோல்டேஜ் என்று தந்திருக்காங்க. சீராக்கிய வோல்ட் அளவின் உச்ச பரிமாணத்தை கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரி, உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் விஆர்எம்எஸ் என்று சொல்லப்படுகின்ற விஷயம். ரைட்? விஆர்எம்எஸ் என்று சொல்லப்படுகிற விஷயம் அந்த வோல்ட் அளவின் √2ஆல பிரிச்சு வருகின்ற பரிமாணம். ரைட்? ஆவே இந்த இடத்துல வந்து இது 200 என்று தந்திருக்காங்கன்னு சொன்னா வந்து ஸோ வி அந்த வோல்ட் அளவு பரிமாணத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வோல்ட் அளவு பரிமாணம் வந்து 200√2 ஆக இருக்கும். ஆமா இல்லையா? அதாவது 200 தர 1.414. ரைட்? அவங்க என்ன தந்திருக்காங்க? 4 என கோல்கண்டு தந்திருக்காங்க. ஆவே 200 தர 1.4 என்னன்னு சொல்லி வரும் 280 280 வோல்டேஜ் என்று வரும். ரைட்? சரி, ஸோ அது விட இல்லை. ஸோ அடுத்ததான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து ஸோ இந்த மாதிரி டிரான்சிஸ்டருக்கு தொடுக்கப்பட்டு சீராக்க சுற்று முழுவதும் சீராக்குவதற்காக சீராக்க சுற்று இந்த மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கும். சரிதானே? சரிதானே? இதிலிருந்து ஒரு இது ஸோ இது தொல்லிப்பட்டு இங்கே வந்து போகும். அடுத்த வந்து இது கூடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரைட் இது சொல்லிட்டோம். ஓகே, அடுத்த வந்து இதுக்குள்ளால போகிறது வந்து இதுக்குள்ளால போய் ஓகே ரைட் இந்த மாதிரியாக சுட்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொள்ளளவை பொறுத்து இருப்பாங்க, ஜேனர் பொறுத்து இருப்பாங்க. ரைட்டா? புறச்சுற்றுக்கு வந்து தடை பொருத்தப்பட்டு கடைசியாக சுமைக்கு தொடுக்கப்படும். ரைட்? இவ்வளவு விஷயம் இவ்வளவு ப்ராசஸ் அதுக்குள்ள நடக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து டிரான்சிஸ்டர்லேருந்து செல்லப்படுகின்ற கரண்ட் வந்து ஏசி டு டிசி வந்து மாற்றப்படுகின்ற செயல்முறையை காட்டியிருக்கு. ரைட்? ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 2 சந்தர்ப்பம் சொல்றேன். இவர் பிளஸ் ஆகும் ஒரு மைனஸ் ஆகும் இருக்கிற ஒரு சந்தர்ப்பம், இது மைனஸ் ஆகும் இது பிளஸ் ஆகும் இருக்கிற சந்தர்ப்பம். ரைட்? இந்த சந்தர்ப்பத்தில் வேகமாக கதைச்சு கொண்டு இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ரைட் தானே? இப்படி வந்தால் இவர் தொழிற்பட்டு இதுக்கூடாக போய் இதுக்கூடாக வந்து ரைட் இதற்கூடாக வந்து இப்படியே வந்து மறையை வந்து அடைவார். ரைட்டா? ரைட். ரெண்டாவதாக இங்க நேரா இருந்துச்சு என்று சொன்னால் இவருக்கூடாக இப்படியே போய் இதற்கூடாக நுழைந்து ரைட் இதற்கூடாக சென்று இதற்கூடாக வந்து இதற்கூடாக போய் இதற்கூடாக வந்து இந்த மறையை வந்து அடைவார். ரைட்டா? இந்த எவ்வளவு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ரைட் தானே? சரியா? விளங்கி இருக்க வேண்டிய நினைக்கிறேன். ரைட்? ஸோ எப்போதும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்தின் போது 2 இருவாய் மட்டும்தான் தொடர்படும். அந்த 2 இருவாயும் உடையிறதுக்காக வந்து ஒரு இருவாய் தசமலையும் இன்னொரு இருவாய் தசமலையும் எடுத்துக்கொள்ளும். அப்ப 2 இருவாய் தான் ஆக்டிவா இருக்க போகுது. இப்போ 2 இருவாயும் தொழிற்படுத்தினது போக இந்த 280ல ரைட்டா? ஸோ வி மேக்சிமம் வெளிப்படுகின்ற மேக்சிமம் எப்படி இருக்கும்? 280ல 2 இருவாய் தொழிற்பட்டத்துக்குரிய வோல்டேஜ் போக மிச்சம் அவ்வளவு வோல்டேஜ் வந்து உயர் வோல்டேஜ் அவுட்புட்டாக பெறப்படும். 1.4 கழிச்சு விட்டீங்க சொன்னா 278.6 வோல்டேஜ் அங்க இருக்க விட சரியா? 4ஆவது விட சரியா? ஸோ வி மேக்சிமம் வந்து 278.6. சரியா? அடுத்தது 32வது ஒரு மேசைக்கு மேலே 1 மீட்டர் உயரத்திலிருந்து பிங் பாங் பந்து ஒன்று போடப்படுறது. பிங் பாங் பந்து ஏன்னா வந்து மீள் இயல்புடைய பந்து ஜம்ப் பண்ணி கொண்டே இருக்கு, தொடர்ச்சியாக ஜம்ப் பண்ணும். ரைட்? ஒவ்வொரு அடுத்துள்ள பின்னதை பின்போதும் பந்தின் இயக்கப்பாட்ட சக்தி ஒரே அளவால இழக்கப்படுது. 100 ஜூல் இருந்ததுல ஒரு 10 ஜூல் குறையுது. 90லேருந்து ஒரு 10 குறையுது. 80லேருந்து ஒரு 10 குறையுது. 70லேருந்து ஒரு 10 குறையுது. 60. ஸோ இந்த மாதிரி இயக்க சக்தி வந்து குறைஞ்சோண்டே போதும். சக்தி வந்து இழக்கப்படுது. ரைட்டா? இயக்க சக்தி இழக்கப்படுது, ஒரே அளவால் இழக்கப்படுது. ஒரே அளவால் என்ற வந்து 10 ஜூல் கணக்காக எடுக்கலாம். இத்தனை பெர்சன்டேஜா எடுக்கிறோம்னு சொன்னா அது வேற கணக்கு வரும். ரைட்? எப்படி பார்த்தாலும் இந்த பிங்பாங் பந்து முழுவதுமான இயக்கம் வந்து புவியீர்ப்பின் கீழான இயக்கமா இருக்கும். சரியா? பிடி கிராஃப் தரப்பட்டிருக்கு புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் சொன்னா
இந்த இடத்துல பிங்பான் வந்து கீழே போகுது, அடிபட்ட உடனே திசை மாற்றம் அடையுது, கீழே போய் அடிபடுது, திசை மாற்றம் அடையுது. அப்ப வேகத்துக்கான திசை மாற்றம் நடக்குது, வேகம் திசை மாற்றப்படுது. ரைட்டா? திசை மாற்றம் நடக்கிறதால வேகம் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் என்று வரும். ஆகவே இது மைனஸ்ல மட்டும் இருக்கிறதால அவர் வரமாட்டார். ஒரு விஷயம். இரண்டாவது, அடிபட்ட உடனே வேகத்தின் திசை உடனே புறமாற்றப்படும். ஆகவே ஒரு கோடு நெடுக்காக வந்து இந்த பெருமானமும் இந்த பெருமானமும் புறம் மாற்றப்படுதல் வந்து ஒரு கோட்டின் வழியே நடக்கணும். சம பெருமானமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அடிபட்ட உடனே எதிர் திசையில பின்னதைக்குது, ஆனா வந்து வேகம் குறைஞ்சு பின்னதைக்குமேன்னு சொன்னா இயக்க சக்தி இழப்பு நடக்குது. அப்ப இந்த ஹைட்டை விட இந்த ஹைட் குறைவா இருக்கும். ரைட்? ஆனா திரும்ப போய் அடிக்கிறதுக்கு அது புவியீர்ப்பிங்கள் விளக்குள்ள ஒரு சாய்வின் கீழ் இந்த விடி கிராஃபின் சாய்வு என்பது புவியீர்ப்பார்முடலா இருக்கும். ஒவ்வொரு பின்னதைப்பின் போதும் ஒவ்வொரு முறையும் மேலெழுந்து கீழே போகும் போதும் புவியீர்ப்பார்முடல் தான் தொழிற்படும். ஆகவே சாய்வு மாறிலி. சாய்வு மாறிலி என்று பார்த்தோம்னு சொன்னால் சாய்வு மாறுகின்ற மாதிரியாக இருக்கின்ற இவரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி சாய்வு வருது, இங்க பாத்தீங்கன்னா இப்படி சாய்வு வருது. பாருங்க, ரெண்டு சாய்வையும் ஒப்பிட்டு பாருங்க, ரெண்டு சாயம் வித்தியாசப்படுது. ஆகவே இவர்ல அடுத்ததாக இவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா சடனாக நிலைக்குத்து மாற்றங்கள் இல்லை. ஆகவே அஞ்சாவதும் பிள்ளை. அடுத்ததாக 1 2 3 போய்த்தாங்க. அப்ப இவரும் தான் மிச்சமா இருக்காங்க. சோ ஒரே வேகம் மாறாமலே இருப்பதற்கு சக்தி இழப்பு நடக்காம இருக்கணும். ஆகவே இவர் பிள்ளை சக்தி இழப்பு நடக்குது. ஆகவே முதலாவது ஈஸி எல்லோ. சரியா? ரைட். சரி, அடுத்தது. சரியா? அடுத்தது 33வது. சரியா? 33வது கவனிங்க. 33வது கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு சமாந்தரமான கடத்துந்தடல்களே குறுக்கே m,2m என்ற திணிவுகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. m,2m என்ற திணிவுகள் வைக்கப்பட்டிருக்கு. சோ சமநிலையில இருக்கா? பெரும்பாலும் இந்த மாதிரி கேள்வி வரக்குள்ள சமநிலையில இருக்க ரெண்டு தட்டுக்கள் இடையில எண்ணெய் துளிகள் சமநிலையில இருக்கின்றது அவர். சோ அவ்வாறு வருகின்ற போது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? தட்டுக்களே ஓய்வில் இருக்கின்றன. ரைட், சமநிலையில் இருக்கின்றன. ஓகே, இரண்டுக்கும் வைக்கமுடைய இடைத்தாக்கத்தை புறக்கணிக்க இடைத்தாக்கத்தை ஒன்று கொண்டு அருகரு ஆக்கப்படும் போது தட்டுக்களை அருகரு ஆக்குகின்ற போது சி சமன் உங்களுக்கு தெரியும். சி சமன் AK எப்சிலான் ஓவர் D. சரியா? இதானே சமன்பாடு, கொள்ளளவுக்குரிய சமன்பாடு. சரி, அதை தாண்டி இந்த இடத்துல வேற என்ன சமன்பாடு இருக்கு? கொள்ளளவு இங்க நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதை தாண்டி என்ன சமன்பாடு இருக்கு? E சமன் V over D. அப்ப D வந்து நான் குறைச்சேன்னு சொன்னா V மாறிலியா இருக்க, அழுத்த வித்தியாசம் மாறிலியா இருக்க, E வந்து என்ன செய்யும்? கூடும். E கூடுனால் F சமன் EQ. E கூடுனா F கூடும். சரியா? ரைட். அந்த சமநிலையின் போது ஏதாவது ஒரு உருவத்தை எடுத்து நான் கீறினா மேலுக்கு வந்து FE தொழிற்படும், கீழுக்கு MG தொழிற்படுமா? ரைட்டா? MG சமன் FE இருக்கிறதால தான் அந்த இடத்துல என்ன நடக்குது? சமநிலை சாத்தியப்படுது. ரெண்டாவது ஆளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து 2 MG 2 MG F dash E வந்து சமப்படுத்துது. FE வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்னவா இருந்திருக்கும்? EQ-ஆ இருந்தா இது வந்து இவரை போல ஒரு 2 மடங்கு மாதிரி இவரை போல ஒரு 2 மடங்கா வரணும்னா அதே ஈக்கு கீழே 2 மடங்கு ஈட்டமா இருந்திருக்குமா? அப்ப நீ சமநிலை சாத்தியம். அதை முதலாவது நான் காணுங்க. அதுக்கு பிறகு இந்த E மாறுகின்ற கதை. E வந்து அதிகரிக்குது. E கூடுனா இங்கேயும் E கூடுது, இங்கேயும் E கூடுதுன்னு சொன்னா E எத்தனை மடங்கா அதிகரிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெல்டா எஃப்இ அண்டு எக்ஸ்ட்ராவா வரும். இதுல டெல்டா எஃப்இ எக்ஸ்ட்ராவா வந்தா யோசிச்சு பாருங்க. டெல்டா எஃப்இ ஒன்று எக்ஸ்ட்ராவா இதோட அட் ஆகும். அட் ஆனா இதுல E வந்து டெல்டா இயால கூடக்குள்ள 2 மடங்கான டெல்டா எஃப்இ வந்து அட் ஆகும். 2 டெல்டா எஃப்இ அட் ஆகும். இதை போல 2 மடங்கு விசை வந்து இங்க அட் ஆகும். சரியா? என்னதான் 2 மடங்கு விசை அட் ஆனாலும் எக்ஸ்ட்ராவா இந்த விளையுள் பூச்சியமாக்கப்பட மேலதிக விசை காரணமா மேலுக்கு எழுவும். மேலதிக விசை காரணமா மேலுக்கு எழுவக்குள்ள இவருக்கு டெல்டா எஃப்இ சமன் M into A. சரியா? இங்க டெல்டா எஃப்இ இந்த 2 மடங்கு சமன் 2M into A2. வெட்டுப்பட்டு போனா அப்படி பார்த்தாலும் A2 வந்து A1 வந்து டெல்டா எஃப்இ இன் கீழ் M தான். இவருக்கும் A2 வந்து டெல்டா எஃப்இ இன் கீழ் M தான்.
ரெண்டும் சேம் தான். ஸோ மேலெழும் சேம் டைம் ஒரே ஆர்முடல் சமண ஆர்முடல்களை மேலெழும். ரைட்டா? சரியா? எம்முக்கு 2m அந்த விகிதத்தின் அடிப்படையிலேயே எல்லா மாற்றமும் நடக்குதுன்றதுதான் விஷயம். சரியா? சிம்பிள். 34வது கேள்வி. ஒரு அடுக்கமான குழாயின் 2 முனைகள்லையும் A, B என்ற 2 முனைகள்ல சவர்க்கார குமிழிகள் உள்ளன. சர்ஃபேஸ் டென்ஷன் கேள்வி வருது. ரைட் தானே? தொடக்கத்திலே குழாயின் நடுவில் உள்ள திருகுப்பிடி மூடப்பட்டிருக்கின்றது. இந்த திருகுப்பிடியை வந்து மூடி வச்சிருக்காங்க. ரைட்டா? மூடி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு திறப்பாங்க. இதானே வளமையாவார்களிலே இதானே கன்செப்ட். ரைட். இது மாதிரி நாம ஆல்ரெடி பாசிபிளா படிச்சிருக்கோம். ரைட். ஸோ இந்த திறந்து விட்ட உடனே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா பியா இருந்தது, பியா இருந்தது, பி அவுட்டா இருந்தது, பி அவுட்டா இருந்தது. இது P1 இருந்தது, இது P2 இருந்தது. சரி, அப்ப 2 பேரையும் திறந்து விட்டா ரெண்டும் பொது அமுக்கத்துக்கு வருவார். அப்ப இது வந்து P ஃபைனல் PF வரும், இதுவும் வந்து PF வரும். 2 பேரும் பொது அமுக்கத்தை அடைய போறாங்க. பொது அமுக்கத்தை அடையக்குள்ள உள்ளமுக்கம் சமன், 2க்கும் சமன், வெளியமுக்கமும் 2க்கும் சமன். உள்ளமுக்கம் வெளியமுக்கங்கள் சமப்பட்டா மறைமுகமா டெல்டா PAயும் டெல்டா PBயும் அமுக்க வித்தியாசங்கள் இறுதியா சமன். ஓமா இல்லையா? ரைட். டெல்டா P சமன் 4Tன் கீழ் R வர்றதின் படி ஒரே பதார்த்த மட்டத்தால் T மாறிலி டெல்டா P மாறிலின்னா ஆட்டோமேட்டிக்கா R மாறிலி என்று வரும். இறுதியாக 2 பேருக்கும் R எப்படியாக வரப்போகுதுன்னு சொன்னால் சமனா வரப்போகுது. அப்ப கவனிங்க, இந்த இடத்துக்குள்ள இருக்க வழி துணிக்கைகள் எண்ணிக்கை மாற போறதில்லை. இதுக்குள்ள ஒரு 30 50 இருந்தா மொத்தமா 80 என்றதுல மாற்றம் இல்லை. அப்ப கடைசியா வந்து மொத்தமா 80 தான் இருக்கும். அப்ப யாரு யாரை தள்ள போறாங்கன்றது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல வேற ஆர்ஐ சின்ன இருக்கு. ஆர்ஐ சின்ன இருக்குன்னா P1 கூடவா இருந்திருக்கும், P2 விட P1 கூடவா இருந்திருக்கும், P2 விட P1 கூடவா இருந்து. ஏன்னா ஆர்ஐ சின்ன இருக்கு. ஆர் சின்னனா டெல்டா P கூட, டெல்டா P கூடன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து P1 கூடவா இருந்திருக்கும். ரைட். P2 விட P1 கூடவா இருந்திருக்கு. அப்ப அமுக்கம் அங்கிருந்து இங்க தள்ளும் காத்த இங்கால பக்கம் தள்ளும். இங்கால பக்கம் காத்து துணிக்கை இப்ப இதுல 30 இருந்தது, இதுல 50 இருந்தது. 30ல இருந்து இன்னும் குறைய வலிக்கிட்டா இன்னும் மூலக்கூறல் அங்கால போச்சுன்னு சொன்னா அந்த கோலம் பெருசாகும், இந்த கோலம் சின்னனாகும். எப்படியோ கடைசியா நாம சொன்னபடி இதன் அடிப்படையில் ஆரை சமனா வரும். சின்ன நாய் சமனா வாரன்னு சொன்னா அந்த ஆரை நல்லா ஜூம் பண்ணி காய்ச்சம்னு சொன்னா அந்த குழாய் இப்படி இருக்கு, அதுல இப்படியா வரும் அந்த ஆரை. அப்ப புள்ளிக்கோட்டால நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும் அந்த குழாயின் நுனி. இவர் வந்து பெருசா வருவார், இவர் வந்து பெருசா இருப்பார். இவர் பெருசாகி ஆரையை சமப்படுத்துவார். இவர் வந்து காத்தாங்கால பக்கம் அனுப்பினதால இவர் இப்படி சின்ன வருவார். ரைட்டா? அதுக்குள்ள இல்லைதா? அப்படி கடைசியா வந்து அந்த சின்ன இதை வந்து அப்படி ஃபுல் வட்டமா மாத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபுல் கோலமா மாத்தி பார்த்தால் இந்த இருக்கிற ஆரையும் இந்த ஆரையும் இதுக்கு வர போற பெரிய வட்டத்தின் ஆரையும் கடைசியா சமனா வந்து சேரும். விளையுதா? இறுதி ஆரைகள் சமன். இறுதி ஆரைகள் சமன் சொன்னா அவர் இல்லை, அவர் இல்லை, அவர் இல்லை. ஸோ 3வது 5வது ஆண்டு பார்க்கக்குள்ள இந்த இடத்துல இறுதி கனவளவுகள் சமன் இல்லை என்றாலே இவர் இல்லை, இவர். விளையுதா? இந்த ஐடியாலஜி இருந்தா விடையை எலிமினேட் பண்ணி எடுக்கிறது பெரிய ஒரு விஷயமே இல்லை. ஜஸ்ட் நமக்கு தேவையான விஷயம் வந்து ஐடியா. விளங்குதா? ஸோ நமக்கு தேவையான விஷயம் வந்து ஐடியா. ரைட். ஐடியா சரியா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால ஈஸியா வந்து விடையை எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கு. சரி, ரைட். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் 35வது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை டீயில் இருமுனைகளும் திறந்த குழாய்கள் 400 ஹெர்ட்ஸ் முறையில் பதிவுறுகின்றது. வெப்பநிலை டீயில் இருப்பதன் பார்க்க 2 வீதம் குறைவான ஒளியின் கதி. 2 வீத குறைவான ஒளிங்க வி கதியில வந்து 400 ஹெர்ட்ஸ். 2 வீதம் குறைவான கதின்னா 0.98 வி கதியா? 2 வீதம் 0.02 மடங்கா? ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கேட்டிருக்காங்க? மீட்டர் கேட்டிருக்காங்க, F2 கேட்டிருக்காங்க. ஒரே குழாயில் அடிப்படை பரிவு நிலை என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் குழாயின் நீளம் மாறாது. குழாயின் நீளம் மாறல, இது லென்த் வந்து மாறலன்னு சொன்னா அடிப்படை பரிவு நிலையில λ/2 என்றது மாறாது. ஆகவே லாம்டா வந்து 2L என்றது வந்து 2 சந்தர்ப்பத்திலையும் மாறாது. 2 சந்தர்ப்பத்தில் லாம்டா வந்து மாறாதுடா. வி சமன் எஃப் லாம்டாவில் லாம்டா மாறிலியா இருக்க வி நேர்வே சமன் எஃப். ஆகவே இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் ஒன்றால் ஒன்றை பிரித்து போட்டீங்கன்னு சொன்னா வி சமன் 0.98 வின்னு சொல்லி வரும் சமன். இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து 400, இதுக்கு வந்து கீழே பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சரியா போட்டது. ரைட். F2 சொல்லி வரும். சரி, சரியா? ஆகவே
இந்த இடத்துல வந்து நாம வேற வேற ஆளை பெருக்கி வேற தட்டி விடுங்க, வேற வேற ஆளை பெருக்கி விடுங்க. F2 வரும் 392. அவ்வளவு பெரிய கடினமான கேள்வியாக எனக்கு இது தோணவில்லை. ரெண்டாவது விடும். ரைட், சிம்பிள். நமக்கு தெரிய வேண்டியது இந்த இடத்துல இப்படித்தானே பிள்ளைகள் 3 கணியங்கள் வருது. அவ 2 கணியங்களை ஒன்றை மாத்தி ஒன்றை பத்தி கேட்பாங்க. அவ லேம்டா அப்படியே மாறாம இருக்கின்ற ஜெனரல் ஐடியா வந்து நமக்கு கேள்வி செய்ததுல இருந்து வரும். விளையுதா? ஜெனரல் ஐடியா தெரிஞ்சிருக்கணும். ரைட், அடுத்ததா 36வது. நன்றாக இழுகிடப்பட்ட ஒரே கடத்தின் சமநீளம் எல்லை கூடைய 3 கோள்கள் தொடுக்கப்பட்டு உருவில் காட்டப்பட்ட வர ஒரு சேர்த்திக்கோள் வேற வேற ஆரை உடைய இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட பரப்பளவுடைய குறிப்பிட்ட கோள்கள். முறையை விகிதம் ஆரை விகிதங்கள் வந்து பாத்தீங்கன்னா 4R 2R R. ஓகே, வெப்பக்கோளின் முனை ஏயிலிருந்து கோளின் முனை விக்கு வெப்பம் பாய்கின்றது. உறுதி நிலையில் சேர்த்திக்கோளின் வழி வெப்பம் பாயும் வீதம் Q/T. ரைட், சோ வெப்ப பாய்ச்சல் வீதம், வெப்ப பாய்ச்சல் வீதத்தை வெப்ப கோடுகள் மூலம் காட்ட முடியும்னு சொன்னேன். 100 வெப்ப கோடுகள் இங்கால இருந்து அனுப்பப்பட்டா வெப்ப காவலிட்டு இருந்தா இதுக்குள்ள 200 வெப்ப கோடுகள் தான். வெப்ப கோடுகளோட எண்ணிக்கை வந்து நெருக்கப்பட்டிருக்கும். வெப்பக்கோடு எண்ணிக்கை நெருக்கப்பட்டிருக்கும். 100 கோடு போகுதுன்னா 100 கோடு தான் போகும். ஏன்னா 100 கோட்ல இருந்து வெளியாறி போறதுக்கு வழி இல்லை. ஏன்? காவலிடப்பட்டிருக்கு. இதுக்குள்ள 100 கோடுண்டா இதுக்குள்ள 100 கோடு, இதுக்குள்ள 100 கோடு. வெப்ப பாய்ச்சல் கோடுகளின் எண்ணிக்கை மாறாதுன்னு சொன்னா வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறல என்ற அர்த்தம். ஆகவே 3க்குள்ளாலே 100 கோடு போகுதுன்னா 100 கோடு தான் மாறலி. ஆகவே சிம்பிளா விட வந்துடும். கேட்ட வெப்ப பாய்ச்சல் வீதம். நீங்க வெப்ப பாய்ச்சல் வீதம்னு சொல்லி டீப்பா ஜோதிச்சீங்கன்னு சொன்னா கஷ்டம். வெப்ப பாய்ச்சல் வீதம்ன்றது என்னன்னு சொல்லி தந்தானா? வெப்ப பாய்ச்சல் கோடுகளின் எண்ணிக்கை என்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா ஈஸி, சிம்பிள். இதுல காவலிடப்பட்டிருக்கிறதால வெப்ப பாய்ச்சல் கோடுகள் வெளியேறி போறதுக்கு வழி இல்லை. அவன் 100 கோடு போச்சுன்னு சொன்னா 100 கோடு தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்கு. வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறாது. நிறைய கேள்விகள் செய்திருக்கோம் இல்லையா? ரைட், அதுக்காக தான் நிறைய கேள்வி பிராக்டிஸ் பண்றது. அடுத்த 37வது கேள்வி. புறக்கணிக்கத்தக்க திணிவை உடைய ஒவ்வொன்றினும் தொடக்க நிலம் எல்லாகவும் பரப்பளவு ஏயாகவும் இருக்கின்ற இந்த மாதிரியான கேள்விக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டான். கடைசியா ஒரு குறிப்பிட்ட கணியத்தை கேள்வியாக கேட்க போறாங்க. என்ன கணியம்? நீளத்தில் உண்டான மாற்றம். நீளத்தில் உண்டான மாற்றம் நீட்சி. நீட்சின்னு சொன்னா ன்னு சொன்னா அதோட அளவு வந்து மீட்டர், சர்வதேச அளவு மீட்டர். நீட்சிக்கான அலகு மீட்டர். ரைட், அதுல மாற்றம் இல்லை தானே? ரைட், இந்த கேள்வி ரொம்ப ஆழமா யோசிச்சு தொடர்ச்சியா தொடுக்கப்பட்டிருக்கா இல்லாட்டி சமாந்தரமா தொடுக்கப்பட்டிருக்கான்லாம் டீப்பா கணக்கு பார்த்து இஎஸ் ஆகப்படுத்துறதா டிஎஸ் ஆகப்படுத்துறதா டிஏ கூட்டுறதா எல்லாம் கூட யோசிச்சிங்கன்னு சொன்னா கஷ்டம். ஒரு சிம்பிள் கேள்வி. ரைட், இது MCQ. ஸ்மார்ட்டா சொல்றேன் பாருங்க, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணும் பிள்ளைகள். இதுல சரியா நம்ம இப்படி சும்மா பார்த்தோம்னு சொன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ்ஸா மைனஸ் ஆண்டு வரக்குள்ள கட்டாயம் சேர்த்திக்கு ஒன்று நீட்சிகளை கூட்டுற மாதிரி வரும், இல்லாட்டி விசைகளை கூட்டுற மாதிரி வரும். எப்படி பார்த்தாலும் விசைகளையோ நீட்சிகளையோ கூட்டணும். சமாந்தரமா இருந்தாலும் கூட்டணும், தொடரா இருந்தாலும் கூட்டணும். நீட்சியை கூட்ட போறோமா விசையை கூட்ட போறோமான்றதான் விஷயம். எப்படி பார்த்தாலும் கூட்டல் குறிதான் வரும். அதாவது யங்கின் மட்டுகள் எப்படியோ ஒன்றின் கீழ் யங்கின் மட்டோ சரி, யங்கின் மட்டோ கூட்டுப்படும் மே தவிர கழிபடாது, மைனஸ் வராது. இதுக்குள்ள மைனஸ் வருது, இதுக்குள்ள மைனஸ் வருது, இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ். ஓகே, அக்செப்டட். ரெண்டாவது விஷயம் ரைட். ரெண்டாவது விஷயத்துல பாத்தீங்கன்னா இது ரோ வித்தியாசம், இது வி. ரைட்டா, வின்னு சொன்னா என்னன்னு சொல்றாங்க? எங்க இருக்கு வி 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 கனாவல வி. ரைட்டா, இது வி. இது ரோ வித்தியாசம், அது ரோ வி ரோஜி. வி ரோஜி அப்படின்னு சொன்னா அது மேலுதைப்பு விசை. மேலுதைப்பு விசைக்கு வந்து வீரோஜி என்று படிக்கிறேன் நாம. விசைன்னு சொன்னா அது நியூட்டன்ல அளவு வேற. அங்கால எல் வந்து ஒரு மீட்டர்ல விட வரும், கீழே வந்து மீட்டர் வர்க்கத்துல விட வரும். சுருக்கினீங்கன்னா ரைட்டா நியூட்டன் இங்கில் மீட்டர் என்று சொல்லி வருது. இதுக்குள்ள வரப்போற அழகோட சேர்த்து கடைசி விட மீட்டர்ல முடியும். விளங்குதா? கடைசி விட மீட்டர்ல வரணும். மீன் கடைசி விட ஒரு நீட்சிக்குரிய விட ஃபைனலா மீட்டர்ல வரணும். எனக்கு இந்த இருக்கிற தொகுதியோட இந்த தொகுதியை பெருக்கக்குள்ள எனக்கு மீட்டர்ல விட கிடைக்கணும். இதானே பகுதி. ஓகே, ஆகவே இந்த இடத்துல ரைட்டா இவர்ல பார்த்தோம்னு சொன்னா இதுக்குள்ள நியூட்டன் மீட்டர் என்று வருது. யங்கின் மட்டு அலகு யங்ஸ் மொடியூல் தகைப்பின் கீழ் விகாரம். தகைப்பின் அலகு நியூட்டன் மீட்டர் -2. விகாரத்துக்கு அலகு இல்லை, ஆகவே யங்கின் மட்டு அலகு வந்து நியூட்டன் மீட்டர் -2. ரைட், ஓகே. நியூட்டன் மீட்டர் -1 நிச்சயமா இந்த இடத்துல வருது. இன்னொரு அலகு அடுத்தது இதுக்குள்ள வரப்போற அலகு யங்கின் மட்டின் அலகா இருந்தா நியூட்டன் மீட்டர் -2 வரும்.
அப்ப யங்கின் மட்டும் நேரடியா பெருக்கப்படுற மாதிரி வந்தா நியூட்டன் மீட்டர் -1 நியூட்டன் மீட்டர் -2 பெருக்கப்பட்டு வந்தா மீட்டர் விடையா கிடைக்குமா? இல்ல. அப்ப எப்படி வரணும்? பிரிபட்டு வரணும். விளங்கிட்டா? ரைட். பிரிபட்டா தானே. இப்ப யோசிச்சு பாருங்க, நியூட்டன் மீட்டர் -1 நியூட்டன் மீட்டர் -2 ஆல பிரிச்சா தானே மீட்டர் வந்து விடையா வரும். ஆகவே y வருமா பிராக்கெட்டுக்குள்ள, இல்லண்டா 1/y பிராக்கெட்டுக்குள்ள வருமான்னு கேட்டால் y வந்தா பெருக்கப்பட்டுரும். நியூட்டன் வர்க்கம் வந்து விட வந்துடும். அப்ப y வாரத்து சான்ஸ் இல்லை. 5வது இல்லை. ரைட். இப்ப சிம்பிளா இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா ஸோ இவருண்ட அழகு எப்படி வரும் கேள்வி. ரைட். அடுத்த வந்து இவரையும் ஒப்பிட்டு தட்டினா சரியா? ரைட். ரெண்டு பேர்லையும் இங்கால இருக்கிற விட வந்து பாத்தீங்கன்னா கீழுக்கு நியூட்டன் மீட்டர் -2 கீழுக்கு இருக்கு. ஆகவே மேலுக்கு நியூட்டன் மீட்டர் -1 வந்தா தானே பொருத்தம். இவரின் அடிப்படையில் இவருக்கு அழகு கீழுக்கு நியூட்டன் மீட்டர் -1 வருது. ஆகவே இவர் பொருத்தம் இல்லை. இவர் விட நான் வந்து சேவலியே செய்யல. ரைட்டா? பரிமாணங்களை வச்சு கேள்வி செஞ்சிருக்கேன். பரிமாண முறைப்படி பொருத்தமான சமன்பாட்டை நான் கண்டிருக்கேன். மீட்டர் கடைசி அழகா வருகின்ற விடையை போட்டிருக்கேன். ரைட்டா? கொஞ்சம் யோசிங்க. ரைட். இதுக்குள்ள நான் இந்த தியரியை யோசிக்கல. தொடர்ச்சியா இருந்தா வருமானு யோசிக்கல. அடுத்தடுத்து சமன்பாடு போடல. அந்த குறிப்பிட்ட E1 + E2 சொல்லி எடுத்து கூட்டல. எதுவுமே செய்யல. கடைசியா எனக்கு விட மீட்டரை தருகின்ற விட எது என்றதை மட்டும்தான் பார்த்தோம். சிம்பிள். ரைட். எல்லா இடத்தையும் கஷ்டப்பட்டு நாம கேள்வி செய்யணும். அடுத்த 38வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா, சமாந்தரமான மேற்பரப்புகளை உடைய வெவ்வேறு ஊடகங்களுக்கு ஊடாக ஒளிக்கதிர் செல்லுகின்ற போது ஏற்கனவே பாசிபிள்ல செஞ்சிருக்கோம். இந்த மாதிரியாக வருகின்ற சந்தர்ப்பங்கள்ல நமக்கு என்ன ஐடியான்னு சொன்னா, எங்க கேட்கிறாங்கன்றத பார்க்கணும். சமாந்தரமா வரக்குள்ள இடையில வர ஊடகங்களுக்கு நீங்க N2 N3 N4 போடத்தவல்ல. ஸ்டார்டிங் ஊடகம் ஃபினிஷிங் ஊடகம் ரெண்டுக்கு நீங்க ஸ்னெல்லின் விதியை நேரடியா போகலாம். சமாந்தரமா வந்தால் மட்டும். நான் பாசிபிளா படிச்சிருக்கேன். ரைட். அவங்க ஹெரத சொன்ன ஊடகம் N3க்கும் N4க்கும் இடையில, ரைட்டா? தகடு N3க்கும் N4க்கும் இடையில கதிர் செல்ல வேண்டும் எனின் இடைமுகத்தின் வழியே கதிர் செல்லணும்னு சொன்னா மறைவி செல்லணும்னு வைக்கிறாங்க. இதுக்குள்ளால மறைவி செல்லணும். இட் மீன்ஸ் 4வது ஊடகத்துல வெளிப்பாடு கோணம் 90°. இதானே கதை. சரியா அவங்க சொன்ன விஷயம்? ரைட்டா? 4வது ஊடகம் இதுக்கிடையில. அப்ப நான் கருத வேண்டியது இந்த இடமும் இந்த இடத்தையும் நீங்க சேர்த்து கருதலாம். இப்படி கருதலாம். இங்க வந்து N1 இங்க வந்து N4. இட்ஸ் இனஃப். இப்படி போவதா எடுக்கலாம். இது வந்து நான் பாசிபிளா பார்த்திருக்கோம். ரைட். தீட்டா கோணத்தோட வருகின்ற கதிர் மறைவி செல்வதா எடுத்துக்கொண்டு நீங்க கேள்வி செய்யுங்கன்னு சொன்னா சரி. ஸ்னெல்லின் விதி அவருக்கு பாவச்சிங்கன்னு சொன்னா N1 sin θ = N4 sin 90. ஆகவே θ = sin inverse N4/N1. பாசிபிள். இதுக்கான ஐடியா பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அப்போ அந்த இடத்துல எக்ஸாம் ஹோல்டில் வச்சு பாசிட்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணி போகாத ஒரு ஆள் வந்து எக்ஸாம் செய்யலாம். 50 கழியலாம் 5 மணித்தியாலம் வச்சு செய்யலாம். குழப்பத்தோட செய்யலாம். ரைட்டா? ஆனா பாசிட்டிவ் செய்து கொண்டு போனால் வந்து தெளிவாக ஷார்ட்கட்டுகளை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நுணுக்கங்கள் எல்லாம் அழகாக பாவிச்சு கான்ஃபிடென்ட்டோட அந்த கேள்வியில செய்யலாமோ இல்லையா? ரைட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். ரைட். சரி. 39வது கொள்ளளவு முறை 3 மைக்ரோஃபரட் 6 மைக்ரோஃபரட் ஆக உள்ள 2 கொள்ளளவுகள் உருவில் காட்டப்படுவார். 9 வோல்டேஜ் உடைய மின்கலத்துக்கு பேட்டரியுடன் தொடக்கப்பட்டுள்ளன. உறுதிநிலையை அடைந்த பின்னர் 3 மைக்ரோஃபரட் கொள்ளளவுக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவும் அதில் உள்ள ஏற்றமும் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தியும். 3 கணியங்களை பத்தி கேட்கிறாங்க. நமக்கு எலிமினேட் பண்றதுக்கு லேசு. சும்மா நாம பார்த்தோம்னு சொன்னாலே இதுல ஒரு ஆப்ஷன் இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை வச்சு ஃபர்ஸ்ட் தட்டுவோம். வோல்ட் அப்படி பிரியும் Q வந்து சமன் எடுத்து செய்யணும் மட்டும் சொல்லியிருக்கேன். ரைட்டா? Q வந்து சமன். ஸோ Q சமன்னா Q சமன் CV தானே. அப்ப இந்த வோல்ட் அப்படி இவ்வளவு போகுதுன்னு சொன்னா Q மாறிலியா இருக்க CV வீதங்கள் சமன். CV வீதங்கள் சமன் சொன்னா இதுக்குள்ள 2 மடங்கு விழுந்தா இதுக்குள்ள 1 மடங்கு விழும். 3 தர 2 6 6 தர 1 6. ரைட்டா? C × V. அப்ப வோல்டேஜ் வந்து 2 மடங்கு 2 மடங்கு எழுதுவோம். 3 தர 2 6 தர 1. சரியா? வோல்டேஜ் வீதங்கள் எப்படி வரும் விளங்கிட்டா? அப்ப மொத்தமா 2 + 1 3 பிரிப்பா 9 வோல்டேஜ் பிரிச்சா இதுக்குள்ள 6 வோல்டேஜ் விழும்.
இதுக்குள்ள 3 வோல்டேஜ் விழும். இப்ப பெருக்கி பார்த்துக்கொள்ளுங்க. 6 3 18 3 6 18 ஆவே 18 கூலோம் அதுக்குள்ள விழும். ரைட். ஸோ 9 9 இல்ல பிழை. அடுத்து வந்து 6 வோல்டேஜ் விழும் ஆவே இதுவும் பிழை. இது ரெண்டுல விட பார்க்கறதுக்கு இந்தியால போயே ஆகணும், வேற வழியே இல்லை. 3வது ஆப்ஷனுக்கு போய்த்தான் ஆகணும், சக்தியை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல சிஐயும் விஐயும் வச்சுக்கொண்டு சக்தியை கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னால் சக்திக்கு சமன்பாடுகள் half VQ வேற half Qக்கு பதிலா CV போட்டா CV வர்க்கம், Cக்கு பதிலா ரைட்டா Cக்கு பதிலா Q வர்க்கத்திங்கள் V போட்டோம்னு சொன்னா ரைட்டா 3வது சமன்பாடு E சமன் half இந்த VQல யாரு வரா சமன்பாடு V வரா சமன்பாடு Vக்கு பதிலா Q போட்டீங்கன்னு சொன்னா Q வர்க்கத்திங்கள் C. இதுல எனக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா C இருக்கு V இருக்கு. half C வர்க்கத்தை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணா E சமன் அரை தர C வந்து 3 V வந்து 6 இன் வர்க்கம் அரை தர 3 தர 36. ஸோ E சமன் அரையால பிரிச்சா 18 18 தர 3 54. ஸோ E சமன் 54 54 சொன்னா இது வெட்டுப்பட்டு போகும் 5வது விட சரியா. 39வது 5வது விட சரியா. கட்டப்பட்ட சுற்றிலே உள்ள களத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது நீங்க களத்துக்கூடா செல்லுகின்ற ஓட்டம் யாது. ரைட். இதுல மின்னோட்டத்தை பத்தி இந்த மாதிரியான கேள்வி வைக்கிறது வளமை. ஆனா நான் இந்த பாவிக்க போற நுணுக்கம் வந்து சரியா தடை ஒடுக்குதல். அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி கம்ப்ளெக்ஸா அவங்க முக்கோணமாக இந்த மாதிரி எல்லாம் தாராங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தந்தாலே நீங்க டக்குன்னு யோசிக்கணும். ரைட்டா. இந்த மாதிரி செட்டப் வந்தாலே டக்குன்னு நீங்க யோசிக்க வேண்டியது உவித்தன் பால தத்துவம் ஓமாலியா இப்படி 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 தந்தாங்கன்னு சொன்னா டக்குன்னு வாசிக்கணும். இது பெரும்பாலும் வெற்ற மாதிரி வருதான்னு பார்ப்போம். இந்த மேல இருக்கிற இந்த துண்டை மட்டும் எடுத்தா 1 கீழ் 2 2 கீழ் 4 1க்கு 2 2க்கு 4 சரியா. 1க்கு 2 2க்கு 4 ரைட்டா. வீதம் சமனா ஆகவே இவர் வெட்டுப்பட்டு போவார். 1 கீழ் 2 சமன் 2 கீழ் 4 ஆகவே 8 வெட்டுப்பட்டு போயிடும். 1 3 2 4 1 3 3 2 4 6 6 3 சமாந்தரமா இருந்தால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 6 3 6 சமாந்தரமாக இருந்தால் அதிண்ட கழித தடை என்னென்று வரும் R out என்னென்று வரும். R out வந்து ரைட்டா என்னென்று வரும். ஓமசி என்ன 3க்கு மார்க்கம் 6 6 3ஆல பிரிச்சா 6 6ஆல பிரிச்சா 1 6 3ஆல பிரிச்சா 2 ஆவே 6 இங்கில் 3 2 ஓம் வரும். இது இவ்வளவும் 2 ஓம் ரைட். அப்ப இது அவ்வளோத்தையும் சுருக்கி இந்த இவ்வளவு தடையையும் மொத்தமா 2 ஓமா மாத்திட்டீங்க. இப்ப இவர் ஒரு தடை இவர் ஒரு தடை இவர் குறுக்கால வார தடை இவர் ஒரு தடை இவர் ஒரு தடை. அப்ப அந்த சுற்றப்படி வரப்போகுதுன்னு சொன்னா 6 இந்த மாதிரி வரும். இது நாம கண்டுபிடிச்ச 2 ஓம். இந்த இருக்கு 6 ஓம். இந்த இருக்கு 12 இந்த இருக்கு 4 2க்கு 6 இதை போல இது 3 மடங்கு இதை போல இது 3 மடங்கு ஆவை விடத்தை இருக்கின்ற 10 வந்து வெட்டுப்பட்டு போகும். 10 வெட்டுப்பட்டு போனா 2ஐயும் 4ஐயும் கூட்டுங்க. இது ரெண்டும் கூட்டி 6 இது ரெண்டும் கூட்டி 18 ரைட். 18க்கு மாறுக்கும் 18க்கு மாறுக்கும் இதே மெதட் 18 போமசி 18 இங்கில் 18 1 18 இங்கில் 6 3 4.5 ரைட். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில 4.5 வருது சரி. 4.5 2 மொத்தமா சேர்ந்தா 6.5 6.5 வோல்டேஜ் 6.5 ஓம் சர I சமன் 1 ஆம்பியர் ரைட். ஈஸி சரியா. தட்ஸ் ஆல் ரைட்டா. ஸோ நான் 31 வரைக்கும் 40 வரைக்குமான கேள்விகள் செய்திருக்கோம். மிகவும் எளிமையான முறையில் செஞ்சிருக்கோம். இந்த மாதிரியான நுணுக்கங்களை யூஸ் பண்ணி MCQக்கு ஆன்சர் பண்ண பாருங்க ரைட் தானே. ஸோ எக்ஸாம் ஹோல் ஸோ டைமிங் மிக முக்கியம். டைம் கவனம் டைம் விஷயத்தில் கவனமா இருங்க. வடிவா எக்ஸாம் செய்யுங்க தைரியமாக எக்ஸாம் செய்யுங்க சரியா. சரி தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட்.